வணக்கம் நண்பர்களே. நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்று அரிதான நாணயங்கள் வரிசையில் வெளிவந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் ரூபாய் 2 நினைவு நாணயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி கட்டாக் என்னும் ஊரில் பிறந்தார். தற்பொழுது ஒடிசா மாநிலத்தில் உள்ளது. இவரை மக்கள் நேதாஜி என்று பெருமையுடன் பாசத்துடன் அழைத்தனர். நமது இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தலைசிறந்த போராட்ட வீரர். தனது கல்லூரி படிப்பை கல்கத்தா பல்கலைக்கழகத்திலும் மேல் படிப்பை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலும் முடித்தார். இவர் விவேகானந்தரை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார். சித்தரஞ்சன் ஜாஸ் அவர்களிடம் மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தார். நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியில் போராடுவதை விட ஆயுத வழியில் போராட எண்ணினார். இளைஞர்களிடையே இவருக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. இந்திய விடுதலை இயக்கத்தில் முக்கிய பங்காற்றினார். இவர் இந்திய தேசிய இராணுவ தலைவராகவும் நாடு கடந்த இந்திய அரசாங்கத்தின் நிறுவன தலைவராகவும் இருந்தார். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற காலத்தில் வெளிநாடுகளில் போர் கைதிகளாக இருந்த நமது இந்தியர்களை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவினார். ஆங்கிலேயருக்கு எதிராகவும் இராணுவ தாக்குதலை நடத்தினார். 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இவர் விமான விபத்தில் இறந்துவிட்டதாக அரசாங்கம் அறிவித்தது. எனவே நமது இந்திய அரசாங்கம் இந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரை பாராட்டு வகையிலும் சிறப்பிக்கும் வகையிலும் 100 செஞ்சுரி நாணயத்தை நினைவு கமாமரேட்டிவ் நாணயமாக இவர் மார்பாக உருவம் பொறித்த நாணயத்தை அரசாங்கம் வெளியிட்டது. இந்த நாணயத்தின் உலோகம் என்று பார்த்தால் காப்பர் நிக்கல். இதனுடைய எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 26 mm. இதனுடைய வடிவம் 11 பட்டிகளான ஹெண்டிகா கோணல் என்ற வடிவத்தில் உள்ளது. நேதாஜி அவர்களின் உருவம் பொறித்த நாணயம் 1996ஆம் ஆண்டு 1997ஆம் ஆண்டு ஆகிய 2 ஆண்டுகள் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தன. முதலில் 1996ஆம் ஆண்டு ஒரே மின்ட்டில் கல்கத்தா மின்ட்டில் மட்டும் இருந்துதான் 1996ஆம் வருடம் அச்சிடப்பட்டு இந்த நாணயம் பொது புழக்கத்திற்கு விடப்பட்டது. இந்த 1996ஆம் ஆண்டு கல்கத்தா மின்ட்டில் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்த நாணயம் சர்ச்சைகளாலும் விமர்சனங்களாலும் 100 ஆண்டு முடியவில்லை என்பதால் அந்த 1996ஆம் வருடம் என்று பொறிக்கப்பட்ட நாணயம் நிறுத்தப்பட்டது. இந்த 1996ஆம் வருடம் போட்டு அச்சடிக்கப்பட்ட நாணயம் குறைந்த அளவே அச்சிடப்பட்டு வெளிவந்ததால் இந்த நாணயம் மக்களிடையே ரேர் காயினாக அரிதான நாணயமாக கருதப்பட்டது. எனவே இந்த 1996ஆம் வருடம் பொறிக்கப்பட்ட இந்த 2 ரூபாய் நாணயம் மதிப்பிலும் அதிகமாக கருதப்பட்டது. இந்த நாணயம் ரேர் நாணயமாக மிகவும் அரிதான நாணயமாக இருக்கிறது நண்பர்களே. இந்த நாணயம் ஃபைன் கண்டிஷனை தற்பொழுது மதிப்பு ஃபைன் கண்டிஷனை 3500 ரூபாயிலிருந்து வெரி கண்டிஷன் 4000 ரூபாயும் எக்ஸப்ட் 6000 ரூபாய் வரையிலும் யுஎன்சியாக இருந்தால் 15000 ரூபாய் வரையிலும் உள்ளது நண்பர்களே. இதனுடைய இந்த நாணயம் எப்பொழுதும் புழக்கத்தில் உள்ள நாணயங்களில் ஒன்றுதான். உங்கள் கையில் இந்த நாணயம் கிடைத்தால் கண்டிப்பாக சேமிப்பில் வைக்கலாம். இரண்டாவதாக 1997ஆம் வருடம் அச்சிடப்பட்டு 4 மின்ட்டுகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. கல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், நொய்டா. கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் 1997ஆம் வருடம் போட்ட நாணயம் சாதாரண நாணயமாக காமன் நாணயமாக உள்ளது. இதன் மதிப்பு என்று பார்த்தால் 5 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை தான் நண்பர்கள் உள்ளது. இதுவே மும்பை, நொய்டா, ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளது. மும்பையிலும் நொய்டாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தின் மதிப்பு என்று பார்த்தால் 15 ரூபாயிலிருந்து யுஎன்சியாக இருந்த 150 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இதுவே ஹைதராபாத்தில் ஸ்டார் குறியீடு உள்ள நாணயமாக இருந்தால் இந்த நாணயத்தின் மதிப்பு 25 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரை யுஎன்சி 700 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. எனவே நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் சொன்ன விவரங்கள் உங்கள் நாணய சேகரிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும். இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களையும் என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.